ஏனுங்க இன்றைக்கி நம்ம காட்டில் வந்து கம்பு வந்து போட்டோம் அப்படின்னு வச்சுங்க, வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து ஆட்டுக்கெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுக்கலான்ட்டு அப்பா வந்து கம்பு விதைச்சி விட்றதுக்கு வர்றாங்க. இது வந்து இதுதாங்க நம்ம காடு. இது எங்கள் காடுங்க. எங்கள் காட்டில் இன்றைக்கி வந்து அப்பா வந்து சரி இன்றைக்கி கம்பை விதைச்சி விட்றலாம். எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து மாட்டுக்கு வந்து சிம்பிள் போட்டிருக்குதுங்க. சரி இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் கம்பை விதைச்சி விட்றலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வருங்க அப்பா விதைச்சி விட்றாங்க வருங்க. இந்த மாதிரி கம்பை தூவுறாங்க வருங்க. இதுதான் கம்பு விதைக்கிறதுன்னு பேர். இதுக்கு பேர் இங்கே வருங்க. இப்படி கையில் கொஞ்சம் அள்ளி கம்பு பார்த்தீங்கன்னா அப்போ இது என்னங்கப்பா கம்பு? இந்த கம்பு நாட்டு கம்பா? இந்த இங்கே வருங்க. இதுதான். இது போட்டால் அப்படின்னா செடி சூப்பராக வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் அறுத்து போட்டுக்கலாம். அதனால் இப்படி வெறும் நேரத்தில் இப்படி மேலேயும் இப்படி தூவி இப்படி தான் விதைச்சி விட்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் இப்படி நல்லா விதைச்சி விட்டு அப்புறம் நாங்கள் ஒரு அண்ணா டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள வந்து அது வந்து வேற ஒருத்தர் காடு. அந்த காடு ஓட்டி முடிச்சோடனே இங்கே வந்து நம்ம காட்டை வந்து ஓட்டி விட்ருவாங்க. ஓட்டி விட்டு ஒரு தண்ணி கட்டணும்னு நினைக்கிறேன். தண்ணி கட்டணும் அப்படின்னா நல்லா முளைச்சி வந்துடும். இங்கே கையில் எப்படி அழகாக எப்படி எள்ளி இப்போ கை இப்படி இடி இந்த மாதிரி போடுறாங்க வருங்களே. தெரியுதுங்களா? இருக்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா அப்போ எப்படி கம்பு வீசுகிறாங்கன்னு? தெரியுதுங்களா? இப்படி போட்டாவே போதுங்க. போட்டு உழவு ஓட்டிட்டோம்னா நல்லா முளைச்சி வந்துடும். தண்ணி வேறு இப்போ வாய்க்காலில் வேறு தண்ணி கம்மியாக வந்துச்சுங்களா. இப்போ தண்ணியுமே நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பயங்கரமாக காஞ்சி போச்சுங்க எல்லாம். அங்கே ஒரு தெரியுதுங்களா? இந்த இடம் தெரியுதுங்களா? இதெல்லாம் காஞ்சி போச்சு. இங்கே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு பசுமை இருக்குது. அதை தண்ணி வராதுங்கிறாங்க. இந்த தடவை மழையே இல்லையில்லைங்க, அதனால தண்ணி வராதுங்கிறாங்க. சரி கம்பை விதைச்சி விட்டோம்னாவது மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டுங்க அப்பா வந்து கம்பை விதைச்சி விட்டுட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் டிராக்டர் சத்தங்களா, அதனால நான் சத்தமாக பேசுகிறேங்க. ஓரளவு கேட்கும்னு நினைக்கிறேன். எங்களுது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அது வரைக்கும் வச்சுக்கங்களேன், அது வரைக்கும் எங்களுது தான். அதனால் வந்து சரி விதைச்சி விட்றலாம் அப்படின்ட்டு விதைச்சி விட்டுட்டுருக்குறாங்க. ஆக்சுவலி தண்ணி நிறையா வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வருஷம் நல்லா மழை பெஞ்சு நல்லா டேமில் தண்ணி வந்து வாய்க்காலில் தண்ணி விட்டுருந்தாங்கன்னா இது வந்து நாங்கள் எப்பயுமே வந்து வெங்காயம் ஊணுவோங்க இந்த வயலில். இந்த தடவை தண்ணி இல்லாததுனால என்னாச்சுன்னா சரி கம்பையாவது போடுவோம் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் ஆகும்ல. ஏன் காடு சும்மா கட்டி என்னங்க, அதனால் சரி கம்பையாவது போடுவோம் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் ஆகுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கம்பு வச்சு விட்டுட்டுருக்குறாங்க. ஏனுங்க மத்தியானம் அப்பா வந்து கம்பு ஓட்டாங்கல்லங்க. இப்போ பாருங்கள் மடியும் கம்பு ஓட்ட பிற்பாடு அங்கே டிராக்டர் அவருங்க அந்த காட்டில் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்க. அது ஓட்டி முடிச்சுட்டு இங்கே வந்து உழவு ஓட்டி சூப்பராக உழவு ஓட்டி கொடுத்துட்டாங்க. உழவு ஓட்டி கொடுத்தவொடனே அப்பா வந்து பாத்தியே பிரிச்சுட்டாங்க. தான் அது ஒரு பாத்தி இது ஒரு பாத்தி, இந்த பக்கம் இங்கே ஒரு பாத்தி அங்கே ஒரு பாத்தின்னு பாத்தியே பிரிச்சுட்டாங்க. நடுவில் தண்ணி ஓர மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் இப்படி அங்கேருந்து இப்படி தண்ணி வந்து இப்படியே இப்படி வாய்க்காலில் வந்து இந்த பக்கம் போய் தண்ணி போகிற மாதிரி வச்சுட்டாங்கங்க. அவ்வளோதானுங்க, அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கம்பு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. பாப்பா எவ்வளோ நாளையில் முளைப்பு வருது, எவ்வளோ நாள் அது வளர்ந்து எவ்வளோ பெரிய செடியாகுதுன்னு பார்ப்போங்க. தண்ணி நிறுத்திட்டாங்க வாய்க்காலில். நம்ம அப்படியே இந்த ஈரத்துலேயே வர வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெஞ்சுன்னா இல்லை செழிப்பாக வரும். மழை பெய்யல அப்படின்னா எப்படி வருதுன்னு தெரியல. இன்னும் 2 தண்ணி கட்டலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, சரி நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க. இங்கே வருங்க இந்த வாய்க்கால் இது வழியாக தண்ணி வரும். இங்கே போய் இதில் போய் இந்த வயலுக்கு போகிற மாதிரி இந்த பாத்திக்கு போகிற மாதிரி அந்த பக்கத்துக்கு அதில் எடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாத்திக்கு இது வழியாக போகும். இந்த பாத்திக்கு இங்கே ஒரு பாத்தி இருக்குதுங்களா, இதுக்கு வந்து இந்த இடத்துல எடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயம் அந்த பாத்திக்கு இந்த இடத்துல எதையாவது எடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க அடுத்ததில். ஓகேங்க, எங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூங்க.